மம்மி என்ன பண்ணிட்டு இருக்க? கூழ் காய்ச்சுறேன். கூழா? என்ன கூழ்? ராகி கூழா? ராகி இல்லை, இது ஒரு மால்டோ மாதிரி. மால்டோவா? ஆமாம், அந்த என்ன கூழ் மால்டோ? நல்லா இருக்கும். இந்த பாரு, இந்த பொடி பாரு, இது மாதிரி இருக்கும். இது மாதிரி இருக்கும் இந்த பொடி. இதோட கவர் பாரு இது. ஓ, இது சத்துணவுல கொடுப்பாங்களே அதுவா? ஆமாம், அதே தான். சூப்பராக இருக்கும். இது பச்சை தண்ணி ஊற்றி இப்படி கலக்கி வச்சுக்கணும். பச்சை தண்ணி ஊற்றி ஒரு 4 ஸ்பூன் போட்டு இப்படி கலக்கி வச்சுக்கணும். தண்ணியாட்ட கலக்கணும். ஏன் 4 ஸ்பூன் தான் போடணுமா? 2 ஸ்பூன் போட வேண்டாம்? அது நம்ம சௌகரியம். ஆளுக்கு தேவையான அளவு போட்டுக்கலாம். அவ்வளோதான். இது ஒரு டம்ளர், ஒரு செம்பு நிறைய தண்ணி ஊற்றிருக்கேன். அதில் கொஞ்சோண்டு மட்டும் பால் ஆட் பண்ணியிருக்கேன். சரி. அப்புறம் கொஞ்சம் இதில் சர்க்கரை போட்டேன். கொஞ்சம் தேவை அளவு சர்க்கரை போட்டேன். அவ்வளோதான். ஸ்மெல் வேணும்டா ஏலக்காய் போட்டுக்கலாம். ஓகே, இப்போ நீ போட்டிருக்கியா? போட்டேன், உள்ளே போட்டிருக்கேன். சரி. பால் எல்லாம் கொதிச்சிருச்சு. இப்போ அந்த கரைச்சி வச்ச அந்த மாவு எடுத்து இதில் ஊற்றிடலாம். பால் நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ ஊற்றிடணும். பாருங்கள், சத்துணவுல கொடுக்கறது வேண்டான்னு நிறைய பேருக்கு இது ஃப்ரீயாக கிடைக்கும். யூஸ் பண்ணாதவங்க நீங்கள் வேறு யாருக்காச்சும் கொடுத்தீங்கன்னா அது குடிச்சிக்கலாம். நீங்களே இதை செஞ்சு சாப்பிடுங்க, அவ்வளோ ஹெல்த்தியாக இருக்குங்க. இதெல்லாம் ஒன்றா போட்டுங்க. பாருங்கள் என்னென்ன போட்டிருக்காங்கன்னு. இதெல்லாம் ஒன்றா வாங்கி நம்ம செய்கிறதுக்கு அவ்வளோ விலை இருக்கும். ஆனால் நம்ம ஃப்ரீயாக கிடைக்கும்போது நம்ம அதை யூஸ் பண்ணுறதே இல்லை. அதனால் இது கண்டிப்பாக கிடச்சிச்சின்னா உங்கள் வீட்டு பக்கத்தில் கண்டிப்பாக அதை வாங்கி நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். உண்மையுமே நல்லா ஹெல்த்தியாக இருக்குங்க. அது குடித்தா நல்ல வயிறு ஃபில்லாகிடுது. இது ஒரு டம்ளர் குடித்தா போதும். நமக்கு வேறு சாப்பாடே தேவையில்லை, பிரேக்ஃபாஸ்ட்டும் தேவையில்லை. அந்தளவுக்கு ஒரு ஃபில்லிங்காக இருக்குது. நீங்கள் கண்டிப்பாக அதை வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். இதில் நிறைய வெரைட்டிஸும் செய்யலாம். இன்றைக்கி கூழ் காய்ச்சிருக்கோம். நாளைக்கு வேறு ஏதாவது சப்பாத்தி மாதிரியோ இல்லைன்னா புட்டு மாதிரியோ செஞ்சு சாப்பிட்டு பார்க்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. பாருங்கள், அவ்வளோதான். இன்னைக்கு கொதிக்கும் போது நல்லா ஒரு கெட்டியாக வரும். அப்படியே நல்லா கூழ் மாதிரி, ராகி கூழ் மாதிரியே தான் இருக்கும். நல்லா இருக்குங்க டேஸ்ட்டு. பாருங்கள், இந்த கூழ் காய்ச்சும் போது மெனக்கிடவே வேண்டாம், ஈஸியாக காய்ச்சிடலாம். போட்டு இது அது பண்ணி வறுத்து எல்லாம் செஞ்சு வச்சுருக்காங்க. எடுத்து காய்ச்சி நல்லா டேஸ்டியாக குடிக்க வேண்டியது தான். பாருங்கள், நல்லா கெட்டியாக கொதிச்சிச்சு. இப்போ ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், எடுத்து குடிக்க வேண்டியது தான். இந்த பாக்கெட்டில் வெள்ளைத்தூளுன்னு சேர்த்துருக்காங்க. ஆனால் அவ்வளோ இனிப்பு இருக்கிறதில்ல. நம்ம தேவைப்பட்டால் வெல்லம் இல்லைன்னா சர்க்கரை போட்டு சாப்பிட்டுக்கலாம். இது ஃப்ரீயாக கிடைக்கிறதுங்க. இது எல்லாத்துக்கும் கொடுக்க மாட்டாங்க. எங்களுக்கே பக்கத்தில் ஒருத்தர் தான் கொடுத்தாங்க. ஸோ அதனால் அவங்களுக்கு நாங்கள் யூஸ் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொன்னாங்க. சரி, நமக்கு லக்கின்னு நினச்சிட்டு நாங்கள் வாங்கிட்டோம். எங்களுக்கு கிடச்சிருச்சு. ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி பக்கத்தில் சத்துணவுல ஃப்ரீயாக கொடுத்தாங்கனாலும் சரி, காசு கொடுத்தாலும் சரி, இந்த மாதிரி கிடைக்கிறது ரொம்ப இதுங்க. வாங்கி கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரி சாப்பிடுங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.